லாஸ்ட் சீரியல் நாளைக்கான புறமல பாத்தீங்கன்னா மீனாக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்ததுனால ரோஹிணி எப்படியாவது மீனாவை இந்த விஷயத்த வீட்டுல சொல்ல விடாம தடுக்கணுங்கிறதுக்காக ரோஹிணியை காலை பிடிச்சு கதறி அழுகுறாங்க. தயவு செய்து மீனா இந்த விஷயத்த மட்டும் வீட்டுல சொல்லாதீங்க, மீறி சொன்னீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா மீனா நாகர பொம்பளை எல்லாம் கிடையாது, என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கியா, ஆனா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்த வீட்டுலதான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு மீனா வீட்டுல சொல்றதுக்காக வேகமா கிளம்புறாங்க. அந்த டைம் பார்த்து ரோஹிணியுடைய அம்மா மீனா கிட்ட எனக்காக கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வாழ்க்கையில் நடந்ததை பத்தி சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லணும் நான் கேட்க மாட்டேன், இந்த விஷயத்த நான் வீட்டுல சொல்லதான் போறேன்னு மீனா ரொம்பவே கோவமா மறுபடியும் கிளம்புறாங்க. அப்ப கிறிஷ் வேகமா ஓடியாந்து மீனாவை தடுத்து நிறுத்துறாங்க. ப்ளீஸ் ஆண்டி எங்க அம்மா, ப்ளீஸ் ஆண்டி எங்க அம்மாவை காப்பாத்துங்க, எங்க அம்மாவை வீட்டுல சொல்லாதீங்க, எங்க அம்மா எங்க விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன், நான் எங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும் ஆண்டி, ப்ளீஸ் இந்த விஷயத்த பத்தி வீட்டுல யாருக்கிட்டே சொல்லாதீங்க, அம்மா அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டின்னு சொல்லிட்டு கிறிஷ் ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. கிறிஷ் சொன்னதை கேட்டு இவங்க பண்ண தப்புக்கு நீ என்னடா பண்ணுவ, நீ கிறிஷ் அழுகிறத பார்த்துட்டு மீனாவோ மனசு இறங்குறாங்க. நீ என்னடா தப்பு பண்ண, நீ எதுக்காகடா அழுகுற, எனக்கு ஒன்னு நினைச்சதாண்டா கஷ்டமா இருக்கு, இப்படிப்பட்ட பொய் சொல்ற ஒரு அம்மாவுக்கு நீ பிள்ளையா இருக்குன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோ ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க. அடுத்து மீனா ரோஹிணி கிட்ட உனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீயே இந்த உண்மையை வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, உனக்காக நான் ஒரு கடைசி வாய்ப்பு தரேன், எவ்வளவு சீக்கிரம் இந்த உண்மையை நீயே வீட்டுல வந்து சொல்லிடு, ஆனா இதுக்கு மேலேயும் நீ போய் சொல்லிக்கிட்டு உண்மையை மறைச்சினா அதுக்கப்புறம் நானே இந்த உண்மையை வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரோஹிணி கண்டிப்பா மீனா, நானே ஒரு சந்தர்ப்பம் வரும்போது என்னை பத்தின எல்லா உண்மையுமையும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மீனா உனக்காக இல்ல, உங்க அம்மாவுக்காக இல்ல, கிருஷிக்காக மட்டும்தான் நான் உனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோவமா இங்க போறாங்க. அடுத்து மீனா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு முத்து என்னாச்சு மீனா, எதுக்காக நீ ஒரு மாதிரி இருக்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா மீனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அடுத்து ரோஹிணி ரொம்பவே பயந்து இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் விஜயா எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க. என்னாச்சு ரோஹிணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரோஹிணி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அடுத்து ரோஹிணி யோசிக்கிறாங்க, இந்த மீனா உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே நம்மளை பத்தின உண்மை தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படும், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா கண்டிப்பா இந்த உண்மை யாருக்கும் தெரியாம போயிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோஹிணி பிளான் போடுறாங்க.